ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம். ஆச்சாரியர்கள் திருவடிகளே சரணம். ஸ்ரீ வைஷ்ணவ வேதிகா குழாத்துல நம்ம எல்லா அடியார்களும் அப்பப்போ கொஞ்சம் குவிஸ் விளையாடுறது வழக்கம். ஆனா இது ரொம்ப நாளா எடுத்து நம்மளுக்கு குவிஸே விளையாடல. இது என்ன குவிஸ்னாக்கா, நம்ம உபதேச ரத்தின மாலை சந்தையும் ஆகி ரொம்ப அழகா அர்த்த விசேஷங்களும் பதவுரையும் சேர்ச்சிருக்கோம். சோ அதை ஒட்டி ஒரு குவிஸ் முன்னாடி பண்ணது மேல ஒரு குவிஸ் பண்ணிருக்கோம். ஐ திங்க் ஒரு 25 கொஸ்டின்ஸ் கிட்ட வந்திருக்கும். இப்போ இதோட ரூல்ஸ் என்னன்னாக்கா, நம்ம குழாத்துல இப்போ நிறைய பேர் இருக்கோம், 32 பேர் இருக்கோம். இப்போ லைனா டாப்ல இருந்து அடியன் ஒருத்தரா கூப்பிடுறேன். அவளுக்கு அந்தந்த கொஸ்டின் அவளால ஆன்சர் பண்ண முடியலன்னா யாராவது ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க, அடியன் அவளை கூப்பிட்டு அவ ஆன்சர் பண்ணட்டும். சரியா? சோ இந்த கம்ப்ளீட் குவிஸே உபதேச ரத்ன மாலையில இருந்து ஃபர்ஸ்ட் அலமேலுமா திருவாய்மொழிக்கு 9,000 படி என்ற உரையை எழுதிய ஆச்சாரியர் யார்? நஞ்சியர்மா. 42ஆம் பாசுரம்ல இருக்கு. நஞ்சியர் திருவாய்மொழிக்கு அருளி செய்த 9,000 படி வியாக்கியானத்தில் வைபவத்தை அருளி செய்கிறார். வெரி நைஸ். இப்போ புக்கோட வந்துட்டு குவிஸ்க்கு ஓபன் புக் குவிஸ். இப்படி அனௌன்ஸ்ட் டெஸ்ட் எல்லாம் வச்சா என்னமா பண்ணுவோம்? ரொம்ப அனௌன்ஸ்ட் டெஸ்ட். பட் வெரி குட், கரெக்ட். 9,000 படி வந்து நஞ்சியர் சுவாமி அருளி செய்தார். வெரி நைஸ், வெரி குட் ஸ்டார்ட். புக்க பார்த்து தான் சொல்றோம்மா, புக்க பார்த்து தான் சொல்றோம். பரவாயில்லம்மா, அதையும் போய் நம்ம சர்ச் பண்ணணும் இல்லையா? இட்ஸ் ஓகே. தேங்க்யூமா, தேங்க்யூ. சரிவா. சரி. மணவாள மாமுனிகள் வியாக்கியான சக்கரவர்த்தி என்று போற்றப்படும் பெரியவாச்சான் பிள்ளையின் உரையை எதனுடன் ஒப்பிடுகிறார்? இது புக்ல இருக்குமான்னு அடியனுக்கு தெரியல. ஆனந்திமா ட்ரை பண்றேலா? நம்ம வந்து இது சொல்லியிருக்கோம். ஒரு உரையும் உரைனா இப்போ ஒரு படியும் 9,000 படி ஒரு ஈக்குவலன் டு சம்திங் அப்படின்னு சொல்றோம். அந்த மாதிரி பெரியவாச்சான் பிள்ளை ஃபர்ஸ்ட் எந்த படி பண்ணார், அந்த படி எதுக்கு ஈக்குவலன்ட் ஞாபகம் இருக்கா? ஈக்குவலன்ட்னா இன் சைஸ்மா. இப்போ வந்து நம்ம திருவாய்மொழி 1000 பாசுரங்கள், அப்போ பெரிய திருமொழியோட ஈக்குவலன்ட் இன் சைஸ்ன்னு சொல்லலாம். பெரிய திருமொழி இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தி இல்லையா? அந்த மாதிரி பெரியவாச்சான் பிள்ளை பண்ண திருவாய்மொழியோட வியாக்கியானம் எதோட ஈக்குவல்? அடியன் ஒரு டேப்லர் காலத்துல இதை எடுத்துன்னு வந்தேன். நோ ப்ராப்ளம். யாருக்கு ஆன்சர்? கீதா ராஜாராமா. யாருக்கு தெரியுதோ சொல்லலாம். 43ஆம் பாசுரம் ராமாயணத்துக்கு ஈடா, ஸ்ரீராமாயணத்துக்கு ஈடா இருக்கா? 24,000 படி நீங்க கொண்டு வந்துட்டேன் அடியன் வந்து. ஆனா கரெக்ட், ஸ்ரீராமாயணத்துக்கு தான் ஈக்குவல். அதுதான் ஆன்சர் தான். வெரி குட், கரெக்ட். சரி, அடுத்தது ஆழ்வார்களின் பாசுரங்களுக்கு உரை எழுதிய ஆச்சாரியர்களை மணவாள மாமுனிகள் எதற்காக புகழ்கிறார்? ஆண்டாள்மா, ஆழ்வார்கள் பாசுரங்களுக்கு இப்போ வந்து உரை எழுதிட்டா இல்லையா ஆச்சாரியர்கள்னா? இப்ப திருவாய்மொழிக்கு வந்து உரை எழுதியிருக்கார் திருக்குறுகை பிரான் பிள்ளான், பெரியவாச்சான் பிள்ளை, வடக்கு திருவீதி பிள்ளை, எல்லாரும் நம் பிள்ளை எல்லாரும். இவாள்லாம் எதுக்காக இவாள மாமுனிகள் கொண்டாடுற? பின்னாடி வரவாள்லாம் அதை பத்தி தெரிஞ்சுக்கணும். பின்னாடி வரவாள்லாம் தெரிஞ்சுக்கணும். சரி, தெரிஞ்சுக்க. அவ்வளவுதானா? முறை தப்பாமல் சொல்லணும். அது எந்த அர்த்தம் இல்லாம சொல்லாம அவங்க ஆச்சரிய சாதிச்சதே அப்படியே. வெரி குட். எஸ், முறை தப்பாமல்ன்றதோட ஆழ்வார்கள் ஒரு கருத்தை வச்சுட்டு இருக்காமா அவளோட திருவுள்ளத்துல, அவளோட ஹிருதயத்துல. they have kept something in their திருவுள்ளம் ஆழ்வார்கள். பட் what ஆழ்வார் has thought about when he wrote பத்துடை அடியவர் கேளிவன், we don't know. அது ஆச்சாரியர் வந்து சாதிக்கும் போதுதான் நம்மளுக்கு தெரியாது. அதுதான் இந்த கொஸ்டின்கான வெரி நைஸ் அதே தெரியாம கரெக்ட் ஆன்சர். ஆழ்வார்களின் பாசுரங்களுக்கு உரை எழுதிய ஆச்சாரியர்களை மணவாள மாமுனிகள் எதற்காக புகழ்கிறார் அப்படின்னா, சோ இந்த உபதேச ரத்தினமாலேயே ரிட்டன் பை மணவாள மாமுனிகள் இல்லையா? ஆச்சாரியர்களை ஆழ்வார்கள் திருவுள்ளத்துல என்ன நினைச்சிருக்காளோ நம்ம கிட்ட வரைக்கும் அதை எடுத்துன்னு வந்து சேர்த்ததுக்காக இவர் பாராட்டுறார் ஆச்சாரியர்கள். அதுதான் ஆன்சர். சுஜாதாமா, இதுக்கு ஆன்சர். உபதேச ரத்தினமாலையில் 6 அருளி செயல்களையும் திருமங்கை ஆழ்வாரின் நூல்களையும் எதனுடன் மாமுனிகள் ஒப்பிடுகிறார்? அது 6 அங்கம். அந்த வேதத்திற்கு வந்து 6 அங்கங்கள் உபநிஷத்துக்களோட இது. அதுதான் வந்து திருமங்கை ஆழ்வாருடைய அருளி செயல்களை வந்து ஒப்பிடுறாரு. கரெக்ட், வெரி குட். ஆனா இந்த இடத்துல எதுக்கு மாறன் பணித்த தமிழ் மறைக்கு மங்கையர்கோன், மாறன் பணித்த தமிழ் மறைக்கு மங்கையர்கோன் ஆரங்கம் கூற அவதரித்த வீருடைய கார்த்திகை நாள். கரெக்ட், வெரி குட், கரெக்ட்.
கரெக்டா? சோ திருவாய்மொழிக்கு தான் வேதத்தின் அங்கங்கள், வேதாங்கம். அப்போ நம்மாழ்வாரோட திருவாய்மொழி 4 வேதத்துக்கு சமானம், ஈக்குவல்னு சொல்லிடுறோம் இல்லையா? அவரோட 4 நூல்கள் 4 வேதத்துக்கு சமானம். திருமங்கை ஆழ்வாரோட 6 நூல்கள் இந்த நம்மாழ்வாரோட 4 நூல், திருவாய்மொழிக்கும் நம்மாழ்வாரோட 4 நூலுக்கும் இதுதான் அங்கங்கள். வேதத்தோட அங்கங்கள் எல்லாம் 4 திவ்ய பிரபந்தமா நம்மாழ்வார் கொடுத்துட்டாரு. நம்மாழ்வார் திவ்ய பிரபந்தங்களுக்கு அங்கங்களா இருக்கு பெரிய திருமங்கை ஆழ்வாரோட அத்தனை 6 திவ்ய பிரபந்தங்களும். வெரி நைஸ், வெரி குட். மாமுனிகள் எந்த ஆச்சாரியரை பெரியவாச்சான் பிள்ளைக்கு பின் வந்த உன்னதமான உரையாசிரியர் என்று குறிப்பிடுகிறார்? வடக்கு திருவீதி பிள்ளை. கரெக்டா? வடக்கு திருவீதி பிள்ளைமா. அதான் நான் சொல்லலாம்னு நினைச்சேன், தப்பா ரைட்டான்னு தெரியல யோசிச்சுட்டு இருந்தேம்மா. அது பரவாயில்ல. கரெக்டா? வடக்கு திருவீதி பிள்ளைதான் கரெக்டா? ஆமா, வடக்கு திருவீதி பிள்ளை தான் அடுத்து வர 24,000 அப்புறம் வடக்கு திருவீதி பிள்ளை. அழகிய மணவாள பெருமாள் நாயனார் தான் பெரியவாச்சான் பிள்ளைக்கு அப்புறம் மகத்திய ஆச்சாரியர்னு அவர் சொல்றது. அழகிய மணவாள பெருமாள் யாருமா? அழகிய மணவாள பெருமாள் நாயனார் யாரு? அது சொல்லுங்க. கொஸ்டின்லயே இல்லாத கொஸ்டின். பிள்ளை லோகாச்சாரியரோட திருத்தம்பியார்மா. ஓகே, கரெக்ட், வெரி குட். அழகிய மணவாளச்சியர் அவர் தான் அழகிய மணவாள பெருமாள் நாயனார், பிள்ளை லோகாச்சாரியாரோட திரு தம்பியார். வெரி நைஸ், வெரி குட். சரி, இன்னும் 2-3 கொஸ்டின் பார்க்கலாம். உபதேச ரத்தின மாலையின்படி ஸ்ரீ வைஷ்ணவ தத்துவத்தில் சரம பருவம், முடிவான நிலை, வாட் இஸ் த end? It's not the end stage, the very important stage. What is the stage for Sri Vaishnavargal in our sampradayam? Devipriya. Bhagavata Shishya. Very nice. Can you relate that to a pasurama? Can you try? From this Pravandamma. Can I see from the book? Oh yes, every can see. யாருக்கா தெரிஞ்சாலும் சொல்லலாமா? கரெக்ட், நீங்க சொன்னது கரெக்ட். சுஜாதாமா சொல்லுங்க. மத்தவாள்லாம் கூட ட்ரை பண்ணலாமா? உபதேச ரத்தின மாலை சிந்தைதண்டில் நாளும் சிந்திப்பார், எந்த எதிராசல் இன்னருளுக்கு என்று மிளக்காடி. அந்த பருவம் என்னது? மண்ணீர்கள் இங்கே மணவாள மாமனியன் பொன்னடியாம் செங்கமல போதுகளை உன்னை சரம பாசுரம் இல்லமா, சரம பருவம். என்ன நிஷ்டைய சொல்றாரு இங்க? ஆச்சாரிய பக்தி தான். சரம பருவ நிஷ்டைனா என்னது? நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் எம்பெருமான் கிட்ட பக்தி, அது முதல் பிரதம பருவம். அது பிரதம பருவம்னா ஃபர்ஸ்ட் ஸ்டெப். கடைசி ஸ்டெப் என்ன? ஆச்சாரியனே பகவானா நினைக்கிறதுதான் கடைசி ஸ்டெப் இல்லையா? சோ क्वेश्चन வந்து தன் குருவின் தானினைகள் தன்னை அன்பு செய்தாலும் இன்பமிகு விண்ணாடு தான் அளிக்க வேண்டியிரான் திருநாடு. வெரி குட், வெரி நைஸ். 60வது பாசுரம் அடியனம்மா. 60வது பாசுரம், கரெக்ட், வெரி குட்மா. சரி, அடுத்தது ஞானம் பாத்திரத்திலிருந்து பாத்திரத்திற்கு மாறுவது போன்றது என்று மாமுனிகளின் குறிப்பிடுவதன் காரணம் என்ன அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஒருத்தர்கிட்ட ஒரு விஸ்டம் இருக்குமா, ஒரு விஸ்டம் ஆர் நாலேஜ், அது வந்து இட் கெட்ஸ் டிரான்செண்டட், ரைட்? இப்போ நம்ம ஏதோ ஒரு ஷேர் பண்ணிக்கிறோம்னா ஒருத்தர்கிட்ட இருந்து இன்னொருத்தருக்கு அது மாறுறது இல்லையா? சோ ஒரு பாத்திரத்துல இருந்து, லைக் ஹவு வி போர் லைக் a liquid from one vessel to another vessel, knowledge or wisdom also flows, right? What is மாமுனிகள் telling here? What is the reason for it? மைத்திலிமா சொல்லுங்க. ஞானம் அனுஷ்டானம், இது அந்த பாசுரம். காரணம் ஞானம் வந்து ஒரு பாத்திரத்துல இருந்து இன்னொரு பாத்திரத்தை மாறுறது இல்லையா? அந்த மாதிரி மாமுனிகள் ஒரு காரணம் குறிப்பிடுறார். அது என்ன காரணம்னு கேட்கலாம். அது வந்து குருவை அடையிறது. சொல்லுங்க, பாசுரம் செய்வீங்க பாப்போம். ஞானம் அனுஷ்டானம் இவை நன்றாகவே உடையனான குருவை அடைந்த கால் மாநிலத்தீர் தேனா கமல திருமாமகள் குழுநன் தானே வைகுந்தம் தரும். வைகுந்தம் சேர்றதுக்கு வைகுந்தம்ன்றது காரணம் இல்ல, பட் கரெக்ட். என்னன்னாக்கா நீங்க நீங்க சொன்ன இல்லம்மா, அவ சொன்ன இதுவும் கரெக்ட்,
பாசுரமும் கரெக்ட், காரணமும் கரெக்ட். நம்ம ஒரு ஆச்சாரியன் உபதேசம் இல்லையா, ஆச்சாரியன் அண்டி நம்ம பெற உபதேசம் வந்து பாத்தீங்கன்னா அதுதான் ஒரு பாத்திரத்துல இருந்து இன்னொரு ஒரு பாத்திரத்துக்கு மாறுறது இல்லையா. அண்ட் அது வடியாவும் வருது. அந்த ஆச்சாரியன் உபதேசம் சிதையாம நம்மளுக்கும் வருதுன்றதுதான் காரணமா காமிக்கிறார். அதுக்கு இதுதான் ஞானம் அனுஷ்டானம் இவை. அதுதான் வந்து ரொம்ப அழகான பாசுரம் இந்த கொஸ்டின். அது அடியன் அடுத்த தடவை அந்த பாசுரத்தோட ரெஃபரன்ஸோட எடுத்துட்டு வந்துடுறேன். வெரி நைஸ். கீதாமா இதான் சொல்ல வந்தேலோ இல்ல வேற ஏதாவது சொல்ல வந்தேலா? இதான் சொல்ல வந்தீங்களா? சரி சரி, அடுத்த தடவை சொல்லிடலாம்னு நினைக்கிறேன். பாவம் நீங்க நிறைய கொஸ்டினுக்கு ஹேண்ட் ரைஸ் பண்ணல, நான் சொல்ல முடியல. சரி, இன்னும் 2-3 கொஸ்டின் பார்க்கலாமா? திருவாய்மொழிக்கு ரொம்ப ஈஸி. 5 உரைகள் இருந்தாலும் எதற்காக 5 உரைகளும் அவசியம் என்று மாமுனிகள் கருதுகிறார்? ஈஸியா தெரியல அடியனுக்கு சொல்லும். 5 வியாக்கியானம் இருக்கு. நிறைய திவ்ய பிரபந்தங்களுக்கு 5 வியாக்கியானம் எல்லாம் கிடையாதுமா இல்லையா. கண்ணினன் சிறுத்தாம்பது இருக்கு, ஆனா 5ம் கிடைக்கல நம்மளுக்கு. எதுக்காக மாமுனிகள் இதெல்லாம் அவசியம்னு சொல்றாரு? சொல்லுங்க தேவியா, யாருக்கு ஆன்சர் தெரியுமா சொல்லுங்க. டிஃபரெண்ட் பாயிண்ட்ஸ் ஆஃப் வியூ பாக்குறது. வெரி குட். ஒன்னு வந்து டிஃபரெண்ட் பாயிண்ட்ஸ் ஆஃப் வியூ, இன்னொன்னு வந்து ஒருத்தரும் ஒரு ஆழமான தத்துவத்தை நம்மளுக்கு கொடுக்குறாங்க. தட்ஸ் வாட் இஸ் டிஃபரெண்ட் பாயிண்ட்ஸ் ஆஃப் வியூ. ஈடுங்கிறது வந்து இந்த ரிசர்ச் மாதிரி அந்த திருவாய்மொழியில எல்லாம் இது பண்ணி. ஆமா, பெரிய ரிசர்ச்ன்றதோடமா ஒண்ணுத்துலயும் இப்ப வந்து கடைசியில 12,000 படி பத உரையாவே அமைஞ்சிருக்குன்னு சொல்றோம். நம்ம ஈடுல வந்து நிறைய ஐதிஹியங்களோட எல்லாம் சேர்த்து கொடுக்கிறார் நம் பிள்ளை. வடக்கு திருவீதி பிள்ளை தான் பண்டோலை பண்ணியிருக்காரு. அதே மாதிரிதான் பெரியவாச்சான் பிள்ளை அமைஞ்சதும் அவ்வளவு பெரிய ஸ்ரீராமாயணத்துக்கு ஈக்குவலா ஒரு வியாக்கியானம் திருவாய்மொழிக்கு எழுதியிருக்கான்னு சொல்றோம். சோ ஒருத்தரோட கோணமும் அவ சொல்றது அந்த இங்க தத்துவ கோணங்கள்னா பெர்ஸ்பெக்டிவ், ஆனா உள்ளுக்குள்ள இருக்கிறது நம்ம சம்பிரதாயத்தோட தத்துவங்கள். அதனால அத்தனை வேணுமா இருக்கு. இதான் ரொம்ப அழகா உடையவர் நம்ம பார்க்கும்போது சரித்திரத்துல பார்த்தோம் இல்லையா, வைபவத்துல உடையவரை வந்து திருவாய்மொழிக்கும் சரி திருப்பாவைக்கும் சரி உடையவர் நியமிச்சுதானே இத்தனை திருக்குறுகை பிரான் பிள்ளான் ஃபர்ஸ்ட் பண்ணது இல்லையா வியாக்கியானம். ஏன் உடையவரே எழுதல? உடையவர் வந்து தானே எழுதினா மத்தவ யாரும் அதுக்கப்புறம் எழுத மாட்டா. ஒரு ஆச்சாரியன் எழுதிட்டாக்கா மத்தவ எழுத மாட்டா அப்படின்னுட்டு. கரெக்ட் கரெக்ட், அதுதான் ஃபைனலா ஆயிடும்னு உடையவர். அதுதானே ட்ரூ. உடையவர் ஏதாவது வேதார்த்த சங்கிரம் இருக்கு, வேற யாராவது வேதார்த்த சங்கிரம் எழுதினா நம்ம போய் ஈவன் வாசிப்போமா? மாட்டோம். உடையவர் எழுதினதுதான் ஃபைனல் நம்மளுக்கு. அதனால அவர் பண்ணாம அவரோட சிஷ்யர்கள் ஞான திருக்குமாரர் திருக்குறுகை பிரான் பிள்ளான ஒட்டி எழுத ஆரம்பிக்க சொன்னார். அப்புறம் எல்லாருமே அத இது பண்ணினோம், ஃபாலோ பண்ணினோம். சரி, வெரி நைஸ், வெரி குட். மாமுனிகளால் உபய வேதாந்தம் என்றும் போற்றப்படுவது எது? மாமுனிகளால் உபய வேதாந்தம் என்று போற்றப்படுவது எது? எதுனா இப்போ எது? திருப்பல்லாண்டு. மாமுனிகளால் உபய வேதாந்தம். இப்ப நம்ம எதுல இருந்து குவிஸ் பாக்குறோம்னு கொஞ்சம் யோசிங்க, ஆன்சர் வந்துரும். கரெக்ட். சோ இப்போ வந்து இது கொஞ்சம் ட்ரிக்கியான கொஸ்டின் அண்ட் ஆன்சர் கூடமா. சோ இவர் வந்து உபய வேதாந்தம்னா சோ ஆன்சர் குட் பி திருவாய்மொழி அண்ட் ஸ்ரீவச்சன பூஷணம். அதுதான் அடியன் did not give a straight answer here. பிகாஸ் சமஸ்த வேதங்களும் தமிழ் வேதமும் இணைந்தது அப்படின்னு சொல்றோம் இல்லையா. தமிழ் வேதம்னா அது திருவாய்மொழி, ஆனா அதோட அத்தனை சரம பருவ அர்த்தங்கள் எல்லாம் இருக்கிறது ஸ்ரீவச்சன பூஷணம். ஆக்சுவலி ஆன்சர் இஸ் I had to write both the answers here. So திருவாய்மொழியும் ஸ்ரீவச்சன பூஷணம். சொல்லுங்கம்மா பானுமதிமா. இல்ல நான் சொன்னேன், அதான் சொன்னேன். அதான் சொன்னேன்ல. வெரி குட், கரெக்ட். அடியன் கேட்டேன் ஆக்சுவலி, 2 பேருமே கரெக்டா தான் சொன்னேன். 2 கொஸ்டின் பார்க்கலாமா? மாமுனிகள் குறிப்பிடும் சம்பிரதாயம் என்பதன் பொருள் என்ன? சச்சம்பிரதாயம் சம்பிரதாயம் தாமுடையோர் கேட்டக்கால் வியாக்கியைகள் தான். அதுல சம்பிரதாயம்னா என்னமா? வாட் இஸ் மீனிங் ஃபார் சம்பிரதாயம்? இப்போ இது பாசுரத்துல கிடைக்காது. சம்பிரதாயம் மீன்ஸ் நம்ம ஆச்சாரியர்கள் சொன்னபடி. தேவ்பிரியாமா என்ன சொல்றேன்? டிசிப்ளின். ஓகே, கரெக்ட் தான். சம்பிரதாயம் இஸ் டிசிப்ளின். ஸ்ரீவச்சன பூஷணத்துல சொல்லி இருக்கிற கருத்துக்களை ஃபாலோ டிவோஷன் நிறைய இருக்கு. நிறைய இருக்கு.
ஓகே, எல்லாமே சொல்லலாம். அப்புறம் இங்க இவா சுஜாதாமா ஸ்ரீவச்சன பூஷணத்தை சொன்ன தாத்பரியம் எல்லாம் சொல்றேன் இல்லையா, சரம பருவ நிஷ்டை அதெல்லாமே. சரி, இப்ப அடியன் மட்டும் ஆன்சர் தெரியுமான்னு கேட்காதீங்க, ஏன்னா அடியன் எப்போ எழுதினது இது ஒரு 3 மாசம் முன்னாடி. சோ போய் பாத்துடலாம். ஆச்சாரியர்களிடம் இருந்து முறைப்படி வந்த உபதேசம் தான் சம்பிரதாயம். ரைட், விச் இஸ் ட்ரூ. இப்போ நம்ம இதுக்கு எம்பெருமானா தரிசனம் என்ன இதற்கு நம்பெருமாள் பேரிட்டு நாட்டி வைத்தார் சொல்றோம் இல்லையா. இப்போ எம்பெருமானா தரிசனம்னா இது நம்ம யதீந்திர மத தீபிகைன்னு ஒரு ரொம்ப அழகான கிரந்தம். அதுல சொல்றா எம்பெருமானா சம்பிரதாயம் சொல்றோமே, அது எம்பெருமானாரால உருவாக்கப்பட்ட சம்பிரதாயமானா கிடையாது. எம்பெருமானாருக்கு முன்னாடி அந்த சம்பிரதாயம் இருந்தது இல்லையா. So the reason is எம்பெருமானார் as an ஆச்சாரியன் took it forward and spread it everywhere. அதனால எம்பெருமானார் தரிசனம் என்ன இதற்கு. சோ ஆச்சாரியர்கள் கிட்டேந்து நம்ம முறைப்படி வர எனி உபதேசம் becomes our சம்பிரதாயம். சரியா? சரி, இந்த 40யோட நிறுத்தின்ற மாடியன். உபதேச ரத்தின மாலையின்படி என் திசைக்கும் ஒளி தருவது எது? என் திசைக்கும்னா எனி டைரக்ஷன், எல்லா டைரக்ஷனுக்கும் ஒளி தருவது எது? சரி, போலாமா, போய் பார்க்கலாமா? ஆச்சாரியர்களின் ஞானம் பாசுரத்துல இருக்கு. ஞானம் அனுஷ்டானம் இவை அப்படின்னு வருது இல்லையா, அதுல சரி கொஞ்சம் டஃப் ஆயிடுச்சு. ஈஸியா இருக்கான்னு பார்க்கலாம். அடுத்தது, மாமுனிகள் எந்த இடத்திலிருந்து இந்த உபதேசங்களை சீடர்களுக்கு வழங்கினார்? ஓ ஓகே, மாமுனிகள் எந்த இடத்திலிருந்து இந்த உபதேசங்களை சீடர்களுக்கு வழங்கினார்? ஃப்ரம் ஐ திங்க் தி क्वेश्चन இஸ் ஸ்ரீரங்கம் தான். ஸ்ரீரங்கத்துல இருந்தாமா? அதுதானே ஆன்சரா இருக்கணும் ஆக்சுவலி, பட் அடியன் தெரியல. ஸ்ரீரங்கத்துக்கு தானே இதுவா வந்துட்டு. சிறப்பும் மிக்க விளங்கிய அழகிய மணவாள மாமுனிகள் திருவரங்கன் ஆணையின்படி ஓராண்டு முற்றும் திருவாய்மொழிக்குறையா நம்பிள்ளை ஈட்டை திருக்கோயில் விழாக்கள் விடப்பட்டு திருவரங்கன் தேவியர்கள் ஆழ்வார்கள் ஆச்சாரியர்கள் புடைசூழ பெரிய திரு வழக்கமாக எழுந்தரில் இருக்க பறக்க விருந்துரைத்தார். திருவரங்கம் தான். அதுக்கு ரொம்ப அழகா ஆண்டாள்மா வியாக்கியானத்தை சேவிச்சுட்டா. வெரி நைஸ். உபதேச ரத்தின மாலை என்பது, பட் அது ஆனா திருவாய்மொழியோட வியாக்கியானம் இல்லையா. உபதேச ரத்தின மாலை என்பது எந்த வகையில் ஒரு ரத்தின மாலை? இது குட். இது ரத்தின மாலைனா ஜெம்ஸ். ஆழ்வார்கள் ஆச்சாரியர்கள் அவளெல்லாம் ஒரு வரிசையா கொண்டு கோர்த்து ஒரு மாலையா தொடுத்துட்டார். அதுதான் அவளுடைய உபதேசங்கள், அவளுடைய இது அதெல்லாம் கொண்டு கரெக்ட். அடியனுமே அதான் நினைக்கிறேன். பார்க்கலாம், வேற ஏதாவது ஆன்சர் இருக்கா? இருக்காது. ஆரமா கொண்டு வந்துட்டா இல்லையா. அறிவுரைகள் உபதேசங்களை அழகா கோர்த்துண்டு, எப்படின்னா அது நடுநடுல இவா இது சொன்னா அவ அது சொன்னான்னு சொல்லாம கிரமமா ஆழ்வார்களோட அவதரிச்ச கிரமம் எல்லாமே வருது இல்லையா. அவதார ஸ்தலங்கள், அப்புறம் அவ என்ன சொன்னா, எந்த திருவாய்மொழி வருது, திருவாய்மொழியை தாண்டி சரம பருவ நிஷ்டை, ஸ்ரீவச்சன பூஷணம் எல்லாமே ரொம்ப அழகா அதுல இருந்து கொண்டு வர. வெரி நைஸ். இது லாஸ்ட் கொஸ்டின் இன்னைக்கு. மணவாள மாமுனிகள் மறைப்பொருளாய் நின்ன ரகசியம் எதுவென்று ஸ்ரீவச்சன பூஷணத்தில் குறிப்பிடுகிறார். வெரி நைஸ். இது ரொம்ப ஈஸியா. எது மறைப்பொருள் ஸ்ரீவச்சன பூஷணத்துக்கு? திருவாய்மொழி. இல்ல, ஆச்சாரிய அபிமானமே உத்தாரகம். வெரி நைஸ். அதுதான் சரம பருவ நிஷ்டை. மறைப்பொருள்னா திருவாய்மொழி மறைப்பொருள். ஓகே, வேதம்னாலே மறைச்சு சொல்றான்னு சொல்லுவோம் இல்லையா, ரகசிய அர்த்தங்கள்லாம். ஆனா ஸ்ரீவச்சன பூஷணத்தோட தாத்பரியமே பார்த்தேன்னாமா ஆச்சாரிய அபிமானமே உத்தாரகம் அப்படின்றத. ஆனா இந்த சூர்ணிக்கை கடைசி சூர்ணிக்கை கிடையாது ஸ்ரீவச்சன பூஷணத்துல. இதுல கடைசிக்கெல்லாம் முன்னாடியே வந்துருது. ஆனா இதுதான் தேறின பொருள் அப்படின்னு ரொம்ப அழகா மாமுனிகள் எடுத்து சொல்றாரு நம்மளுக்கு. சரி, இன்னைக்கு இதோட நிறுத்திக்கலாம். ரொம்ப டைம் ஆயிடுச்சு. அப்புறம் வீல் கண்டினியூ. ஐ திங்க் இன்னொரு 20 questions கிட்ட இருக்கு, முடிக்கலாம் இன்னொரு நாள். வெரி நைஸ். ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. ஆழ்வார் எம்பெருமானார் ஜீய திருவடிகளே சரணம். ஆச்சாரியர்கள் திருவடிகளே சரணம்.